வெல்கம் டு ஈஸி மேக்ஸ். நீங்கள் 9th மேக்ஸ் சாப்டர் 4 எக்ஸசைஸ் 4.5 4th சம் பார்க்கலாம். கன்ஸ்ட்ரக்ட் த ட்ரையாங்கிள் PQR such that PQ equal to 5 cm, PR equal to 6 cm and QPR. ஸோ பிங்கிற ஆங்கிள் 60 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் லொக்கேட் இட்ஸ் சென்ட்ராய்டு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு PQ 5 cm எடுத்து ஒரு லைன் போட்டுக்கலாம். PQ 5 cm. நெக்ஸ்ட்டு ப்ரொடக்டர் வச்சு 60 டிகிரி எடுக்கணும். பிங்கிற பாயிண்ட்லேருந்து 60 டிகிரி எடுத்துகிட்டு அதே ஒரு லைன் போட்டுக்கணும். பிங்கிற பாயிண்ட்லேருந்து ஒரு லைன் போட்டுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க? PR 6 cm கொடுத்துருக்காங்களா? ஸோ காம்பஸில் 6 cm மெஷர் பண்ணி பிங்கிற பாயிண்ட்லேருந்து ஒரு ஆர்க் போடணும். ஓகே, ஸோ இந்த பாயிண்ட்டை ஆர்ன்னு போட்டுக்கலாம். ஸோ இதையும் க்யூவையும் ஜாயின் பண்ணணும். ஆர் பாயிண்ட்டையும் க்யூங்கிற பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பெர்பெண்டிகுலர் பைசெக்டர் வரையணும். ஃபஸ்ட்டு QRக்கு வரையலாமா? ஸோ மோர் தென் ஹாஃப் எடுத்துக்கலாம் QRல. ஸோ இந்த சைடு ஒரு ஆர்க், இந்த சைடு ஒரு ஆர்க். நெக்ஸ்ட்டு ஆறுங்கிற பாயிண்ட்லேருந்து ஆர்க் போடணும். ஓகே, ஸோ ஆர் பாயிண்ட்லேருந்து ஆர்க் போடும்போது இந்த சைடு. ஸோ அந்த ஆர்க்கை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ரெண்டு பாயிண்டையும் ஜாயின் பண்ணணும். ஸோ இந்த பெர்பெண்டிகுலர் பைசெக்டர் ஜாயிண்ட் ஆகிற QRல ஜாயிண்ட் ஆகிற பாயிண்ட்டையும் ஆப்போசிட் பாயிண்ட் P என்கிற பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட்டு QRக்கு பெர்பெண்டிகுலர் பைசெக்டர் வரையலாம். சரி, PQக்கு. ஸோ மோர் தென் ஹாஃப் எடுத்துகிட்டு இந்த சைடு ஒரு ஆர்க், ஸோ பிங்கிற பாயிண்ட்லேருந்து ஒரு ஆர்க். ஸோ இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணணும். ஸோ இந்த PQவை பெர்பெண்டிகுலர் பைசெக்டர் ஜாயிண்ட் ஆகிற பாயிண்ட்டையும் ஆப்போசிட் பாயிண்ட் என்ன இருக்குது? ஆர் இருக்கா? ஸோ ஆரையும் ஜாயின் பண்ணணும். ஸோ இந்த ஆர் பாயிண்ட்லேருந்து ஜாயிண்ட் ஆகிற லைனும் பிங்கிற பாயிண்ட்லேருந்து ஜாயிண்ட் ஆகிற லைனும் சந்திக்கிற புள்ளி தான் G, சென்ட்ராய்டு ஆஃப் த ட்ரையாங்கிள். Okay.